இன்றைக்கி எங்கேயாலும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு எம்பாட கிளம்பிட்டேங்க. பார்த்தா சாரல் மழை காலையில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே போயிட்டே இருப்பேன், என்ன தான் நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டேன். போன இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சைடு சரியான காடுங்க. காட்டெல்லாம் தாண்டி போனால் கோயில்கள்லாம் நிறையா இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தேன். நமக்கு வண்டி ஓட்டுறதுனா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் போயிட்டே இருந்தேன். அங்கே போனோன்னே ஒரு வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் ஒன்று கிடச்சிது. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த சைடு போனேன். போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தது மலம்புழா கார்டன். சரி உள்ளே போய் இன்றைக்கி பொழுது அங்கே கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு போனேன். அப்படியே என்ட்ரி டிக்கெட் உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே போனாங்க. கார்டன் வந்து வேறு லெவலாக இருந்தது. சரி அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்கலாம் அப்படி உள்ளே போயிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்குகள்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சைடெல்லாம் போனேன். அப்படியே பூங்கா வந்து மரங்கள்லாம் அப்படியே டிசைன் பண்ணி அப்படியே அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு வந்து பொருட்கள்லாம் நிறைய புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து கட்டடங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படி உள்ளே போகலான்னா நீர்வீழ்ச்சி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தேன். அப்படியே டேமுக்கு மேலே போகலான்னு மேலே போனேன். டேம் வேறு லெவலுங்க. அவ்வளோ அழகாக இருந்து வியூ பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி அதையும் பார்த்துட்டு கீழே இறங்கி வரலாம் அப்படின்னு மேலேருந்து டேமுக்கு கீழே இறங்கி வந்தோம். ஆப்போசிட் சைடும் பார்த்தோம். அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுங்க அந்த இடம். சரி அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணலான்னா ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்க் வழியாக தான் போகணும். போயிட்டு அங்கே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். அங்கே வந்து 2 விதமான போட் இருக்குது. பெடல் பண்ணுறது இருக்குது, மோட்டார் போட் இருக்குது. சரி நாங்கள் மோட்டார் போட்டுக்கே போகலாம் அப்படியே மோட்டார் போட்டுக்கு போனோம். அப்படியே உள்ளே போய் உட்காந்தா தண்ணி அப்படியே ஆடுதுங்க போட்டு. சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா தண்ணி ரொம்ப இருந்தது. சரி அவர்கிட்ட கேட்டேன், இந்த தண்ணி என்ன ஆழம் இருக்குங்கண்ணா அப்படின்னு. 3 ஆழம் இருக்குங்க அப்படின்னாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ 18 அடி பக்கமாக இருக்கும் அப்படின்னாரு. சரி அதையும் பார்த்துட்டு சின்ன குட்டி பாலம் வந்தது. அதுக்குள்ளே போச்சுங்க. நமக்கு த்ரில்லிங்காக இருந்தது. பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ குட்டி பாலத்தில் இந்த போட்டு போகுது அப்படின்னு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாந்து மறுபடியும் நாங்கள் ஏறின இடத்துலேயே கொண்டு வந்து இறக்கி விட்டார். அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணோம்னா மேலே ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப் காரில் போனோம். அதுவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாந்து கீழே இறக்கி விட்டாங்க. நீங்களும் இந்த மலம்புழா டேமுக்கு வந்தீங்கன்னா இந்த சைடு கூட நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு நாள் பொழுது இங்கேயே போயிருங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. கேரளாவே அழகு, இதுவும் ஒரு அழகு தாங்க.